பெரிய வருத்தம். நான் இன்னொன்னு சொல்லட்டுங்களா, நாம எதிரே பார்க்காத நேரத்துல கூட ரெண்டு உறவுகள் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஞாபகம் வரும். சம்பந்தமே இல்லாத சூழல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கண்டிப்பா தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் வாயில அது ஞாபகம் வரும். இப்ப நீங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இங்கிருந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கிறப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் உங்க கால் முட்டியில பட்டுது, ரொம்ப கடுமையா வலிக்குது, வலி தாங்க முடியல. உடனே என்ன சொல்லுவோம்? அம்மா வலி தாங்க முடியலையேம்போம். எங்க முட்டி நம்பளுது, சேரு நம்ம உட்கார்ந்து இருந்தோம், நாம எந்திரிச்சு போறோம், சம்பந்தம் இல்லாம அம்மா எங்கேருந்து வாயில வர்றது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளா ஒரு வேலை இழுத்து பறிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அங்க போறோம் இங்க போறோம், கஷ்டப்படுறோம் படாத, ஒரு வழியா அந்த வேலை முடிஞ்சிருது. உடனே என்ன சொல்றோம்? அப்பா நல்லபடியா முடிஞ்சுதுன்றோம். வேலை நல்லபடியா முடிஞ்சுது அப்படிங்கிறப்போ அப்பாவினுடைய பெயர் நம் வாயில் வருகிறது. தாங்க முடியாத ஒரு வலி வருகிற பொழுது அம்மாவினுடைய பெயர் நம்முடைய வாயில் வருகிறது. என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல, அதற்கு நுட்பமான ஒரு மனோ தத்துவம் உண்டு. நாம அம்மாவினுடைய வயிற்றுல தொடக்கத்தில் கருவாக இருந்து உருவான காலம் முழுவதும் நாம் அவள் வயிற்றில் இருந்த காரணத்தினால் ஏற்பட்ட அத்தனை வலிகளையும் வேதனையும் அவள் உடம்பின் ஒரு பகுதியாக இருந்து நாமும் அனுபவித்திருக்கிறோம். எனவேதான் நமக்கு ஒரு வலியும் வேதனையும் வருகிற பொழுது அந்த ஞாபக அடுக்குகளில் பதிந்திருக்கிற அம்மா பட்ட வலி நமக்கு ஞாபகம் வந்து அம்மா தாங்க முடியலன்னு சொல்றோம். வேற ஏதாவது சொல்றது? பெரியப்பா தாங்க முடியலையே, மாமா தாங்க முடியலையே. சில பேர் சொல்லுவாங்க மாமா தாங்க முடியலையேன்னு. அவங்க எல்லாம் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். மாமா இது தாங்க முடியலையேன்னு, அதனாலதான் மாப்பிள்ள ஓந்தல்ல கட்டினேன். நாம் பிறந்தது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்காக அலைந்து திரிந்து அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதன் செய்திருக்கிறான். நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கு என்னை பெற்றெடுத்த தகப்பன் தான் காரணம். அவர் கொஞ்சமாவது களைப்படைந்திருந்து இவனுக்கு நான் ஏன் செய்ய வேண்டும் என்று அலட்சியமாக தன் கடமைகளை ஒதுக்கி இருந்தால் நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்க மாட்டேன் என்கின்ற நன்றி உணர்வு ஒவ்வொரு தமிழனின் ஆழ் மனதிலும் இருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய கடமைகள் முடிகிற பொழுது அப்பா கடமையை முடித்தது ஞாபகம் வந்து அப்பா நல்லபடியா முடிச்சுக்கிறான்.